எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத மருந்து திருவண்ணாமலை மண்ணு. யார் யாரெல்லாம் திருவண்ணாமலையில பிறந்தீங்களோ, அந்த மண்ணில் பிறந்தீங்களோ, அந்த மண்ணை தின்னு வளர்ந்தீங்களோ, அந்த மண்ணில் வாழறீங்களோ எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, அந்த மண்ணுக்கும் அழிவில்லை, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் அழிவில்லை. திருவண்ணாமலைக்காரங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சுற்றம், நட்பு, உறவுகளே, திருவண்ணாமலை பந்துக்களே, சொந்தங்களே, உடன்பிறப்புகளே, இரத்தத்தின் இரத்தங்களே, உணர்வின் உறவுகளே, திருவண்ணாமலை பிறந்த எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஒரு 4-5 விஷயம் நான் சொல்றத கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. பாண்டியன் மதுரையில நீதி தவறிடுறான், நீதியை மிஸ் பண்ணி கோவலனை கொன்னுடுறான். கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருது. மீனாட்சி பாண்டியன் சாபத்தின் விட்டுறா. சுந்தரேச பெருமான் பாண்டியனுக்கு சாப விமோசனம் கொடுத்து இறந்த பிறகு பாண்டி முனீஸ்வரரா சிவபதவி கொடுத்து, சிவலோக பதவி கொடுத்து, அங்கேயே இருந்து பாண்டிய நாட்டினுடைய நீதியை பரிபாலனம் பண்றதுக்கு நியமிக்கிறார். அதெல்லாம் ஒண்ணு. ஆனா பாண்டியன் சாவதை தடுக்கவில்லை. அது மட்டும் இல்ல, கண்ணகியின் கோபத்திற்கு, அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்காக மதுரை எரியட்டுன்னு விட்டுறாங்க. பரவாயில்லன்னு விட்டுறா. அந்த அநீதிக்கு நீதி கிடைக்க வேண்டும்னு, கண்ணகிக்கு நீதி கிடைக்க வேண்டும், மதுரை எரியட்டுன்னு விட்டுறா. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில கிருஷ்ணனுடைய மகனும் அந்த அங்க இருக்கிற விடலை பசங்க எல்லாம் சேர்ந்து துர்வாசரை கொஞ்சம் மம்பு பண்ணிடுறாங்க. ஒரு பையன் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டு போய் இவனுக்கு ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமான்னு கேட்டு துர்வாசரை கலட்டா பண்ணிடுறாங்க, மம்பு பண்ணிடுறாங்க. அவரு சபிச்சிடுறாரு, உலக்க பிறக்கும், அதனால உங்கள் குலமழியும் சபிச்சிடுறார். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா அந்த சாபத்தை மாற்ற முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மகாபாரதத்தில் பரீட்சித்து மேலே எய்யப்பட்ட பிரம்மாஸ்திரத்தையே தடுத்து நிறுத்தி பரீட்சித்துவ காப்பாத்தினவர். பிரம்மாஸ்திரத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உடையவரால துர்வாசர் சாபத்தை மாற்றவும் திருத்தவும் என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். ஆனா என்ன பண்றாரு, துர்வாசருக்கு இணைக்கப்பட்ட அநீதி, துர்வாசருக்கு இழைக்கப்பட்டது தவறு, அவமரியாதை. அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கணும்னு அழியட்டுன்னு விட்டுறாரு. துவாரகையே அழிஞ்சு போகட்டும், அந்த யதுவம்சம் அந்த உலக்கையால் அழிஞ்சு போகட்டும்னு விட்டுறாரு. பண்ண தப்புக்கு படட்டுன்னு விட்டுறாரு. திருவாரூர் தியாகராஜ பெருமானும் மனுநீதி சோழனோட மகன் தேரிலே ஏறி கொஞ்சம் கவனக்குறைவா போய் ஒரு கன்றை கொன்று விடுகிறான். இந்த பசு நீதி கேட்குது. மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொல்லுகின்றான். அந்த மகன் யாரு? வழி வழியாக தியாகராஜ பெருமானுடைய அடிமை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரசர் குலத்திலே இளவரசு பிறந்த உடனேயே கொண்டு போய் கோயில்ல சாத்தி இவனுக்கு வழி வழியாக மாதொருபாகனுக்கு அடிமை நாங்கள் எழுதிடுவாங்க. சட்டப்படி அவர்கள் பெருமானுக்கு அடிமையாக இருந்து ராஜ்யத்தை நடத்துபவர்கள். அவங்க ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. பெருமானுடைய பாதத்தை தலையிலே தாங்கி அவருக்கு அடிமையாக இருந்து ராஜ்யத்தை நடத்துபவர்கள். தியாகராஜ பெருமானுடைய வழி வழி பரம்பரை அடிமை அந்த இளவரசன். ஆனாலும் கன்றுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக பரவாயில்ல, அந்த இளவரசன் கொல்லப்படுவதை அனுமதித்து விட்டுறாரு. சரி போகட்டும்னு. இந்த கதையெல்லாம் கேட்டுருங்க, திருவண்ணாமலை கதைக்கு வாங்க. திருவண்ணாமலையும் நம்ம ஊர் பசங்க, விடலை பசங்க, இந்த வாராவதி மேல உட்காந்து
போற வர்ற பிள்ளைகளை கிண்டல் பண்ணிட்டு வம்பு பேசிட்டு இருக்கிற பசங்க ஒரு 10-20 பசங்க ஒன்னா சேர்ந்து குகை நமச்சிவாயர்னு கர்நாடகால இருந்து வந்த ஒரு பெரிய சித்தர், ஞான புருஷர், அவரை போய் வம்பு பண்றானுங்க. நல்லா கேளுங்க. ஆழ்ந்து கேளுங்க. இப்போ மதுரை கண்ணகி ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அடுத்து துவாரகையில கிருஷ்ண பரமாத்மா ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அப்புறம் மனுநீதி சோழன், தியாகராஜ பெருமான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். இப்ப திருவண்ணாமலை கதைக்கு வர்றேன். நம்ம ஊர் பசங்க ஒரு 4-5 பசங்க வாராவதியில உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற பசங்க திருவண்ணாமலையில வந்து தங்கி இருந்த குகை நமச்சிவாயர்னு பெரிய ஒரு ஞானி, கர்நாடகால இருந்து வந்திருக்காரு, பெரிய சித்த புருஷர், அவர்கிட்ட போய் வம்பு இழுக்கிறானுங்க. அது யாரோ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் ஆடு இறந்து போச்சுன்னு அவர்கிட்ட போய் அழுவறான். அவர் திருநீர் போட்ட உடனே அந்த ஆடு உயிரோட வந்துருது. இந்த கதையை கேட்டுட்டு இந்த பசங்க 4 பசங்க போய் அவர்கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக ஒரு பையனை, அவங்களுக்குள்ள ஒரு பையனை படுக்க வச்சு இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு இவர் உயிரோட எழுப்புங்க அப்படின்னு போய் கேட்கறாங்க. அவர் வம்பு இழுக்கிறதுக்காக அவரு ஏதோ ஒரு மூட்ல இருந்தவர் போனவன் வந்தான்னு சொல்லிடுறாரு. செத்தே போயிடுறான் அவன். இந்த 4 பசங்களுக்கும் கடும் கோபம் வந்து அவரை அடிக்கிறாங்க, அவரை தாக்க முயற்சி பண்றாங்க. இந்த பசங்க பண்ணதுதான் தப்பு. நீதிப்படி இந்த பசங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அவர் ஒன்னும், அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி. கடும் வேகத்துல ஆரம்பிச்சிடுறாரு. கோளர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளாவூர், காளைகள் நின்று கதறி அழும் ஊர். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. ஏன்னா அவரை தாக்குறாங்க. கோளர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளாவூர், காளைகள் நின்று கதறி அழும் ஊர். அழியட்டும் வார்த்தையை சொல்லிடுறார். அதாவது திருவண்ணாமலையை சபிக்கிறதுன்னு முடிவு பண்ணி அழியட்டும்ன்ற வார்த்தையை சொல்லிடுறாரு. அண்ணாமலையார் கப்புன்னு அந்த கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஏய், நாம இருக்கிற ஊரு, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஈகோ சிஸ்டம், அதெல்லாம் அழியெல்லாம் விட முடியாது. கழுத்தை பிடிச்சிடுறார். அண்ணாமலையார் நேரா வந்து கழுத்தை பிடிச்ச உடனே குகை நமச்சிவாயர் என்ன பண்றது அப்படின்னு அழியாத அண்ணாமலைன்னு மாத்தி பாடிடுறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. கண்ணகிக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது மதுரை எரியட்டும் பரவாயில்ல மீனாட்சி விட்டுறா. துர்வாச பெருமானுக்கு அநீதி அழிக்கப்பட்ட போது யதுவம்சம் அழியட்டும், துவாரகை ஒழியட்டும்னு பரவாயில்லன்னு கிருஷ்ணர் விட்டுறாரு. கன்றுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது தன்னுடைய வாரிசு வழி வழியாக நமக்கு அடிமையாக இருக்கின்ற இளவரசன் சாகட்டும்னு தியாகராஜ பெருமான் விட்டுறாரு. ஆனா அண்ணாமலையார் தப்பு பண்ணது நம்மூர் விடல பசங்க தான். அவரை போய் வம்பு பண்ணியிருக்கப்படாது. ஆனாலும் கூட அழிய விடாமல் பார்த்து கொண்டார். காரணம் என்னன்னா, திருவண்ணாமலை மேல அவருக்கு ஒரு பெரிய பொசசிவ்னஸ்ங்கயா. கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக மதுரை எரியட்டும்னு மீனாட்சி விட்டுட்டா, துர்வாசருக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதைக்காக யதுவம்சம் அழிந்து துவாரகை கடல்ல முழுகட்டும்னு கிருஷ்ணர் விட்டுட்டாரு. கன்றுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இளவரசன் சாகட்டும் பரவாயில்லன்னு தியாகராஜ பெருமான் விட்டுறாரு. நீதி நிற்க வேண்டும்னு. ஆனா இங்க திருவண்ணாமலையில வம்பு பண்ணது நம்ம பசங்க தான். ஆனா
இருந்தா கூட திருவண்ணாமலையோ திருவண்ணாமலைக்காரங்களையோ அழிய விடமாட்டேன்பான்னு குகனமைச்சுவாயர் கழுத்து பிடிச்சிடுறாரு. கடைசியில குகனமைச்சுவாயர் வார்த்தையை மாத்தித்தான் பாட வேண்டியதா போச்சு. அழியாத அண்ணாமலைன்னு பாடிடுறாரு, மாத்திடுறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருவண்ணாமலைக்காரங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க, அழியாத வரம் பெற்ற மண்ணின் மைந்தர்கள் நாம. என்னவானாலும் நம்மளை அழிய விடமாட்டார் பெருமான். இது நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்த சத்தியம். எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத பிராமிஸ், எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத மருந்து திருவண்ணாமலை மண்ணு. நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத மருந்து திருவண்ணாமலை மண்ணு. யார் யாரெல்லாம் திருவண்ணாமலையில பிறந்தீங்களோ, அந்த மண்ணில் பிறந்தீங்களோ, அந்த மண்ணை தின்னு வளர்ந்தீங்களோ, அந்த மண்ணில் வாழறீங்களோ, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத அழியாத வரம் பெற்ற அண்ணாமலை மண், அந்த மண்ணின் மைந்தர்கள் நாமெல்லாம். நன்றாக கேளுங்கள். திருவண்ணாமலை பரமசிவ பரம்பொருளாலேயே அழியாவரமளிக்கப்பட்ட மண். அந்த மண்ணுக்கும் அழிவில்லை, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் அழிவில்லை.